கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 கிலோ அளவு மட்டனை பயன்படுத்தி விசேஷங்கள்லாம் நமக்கு ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட்டா எந்த சுவையில் இருக்குமோ அதே சுவையில் நான் இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை செய்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இதே மாதிரி தான் செய்து சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள மசாலாக்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் கடையில் வாங்கின இன்ஸ்டன்ட் மசாலாவை பயன்படுத்தி தான் நம்ம இதை செய்திருக்கோம். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை மூடியிலையும் குறைவாக எடுத்து பயன்படுத்தினாலும் சரி, ஆனால் அரை மூடி அளவு தேங்காயை விட நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த ஆட்டுக்கறி குழம்புக்கு தேங்காய் அதிக அளவு தேவைப்படாது. நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு கசகசாவை நான் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இந்த ஆட்டுக்கறி குழம்பை நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 துண்டு பட்டை, 4 பச்சை மிளகாய், 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. கூடவே பிரிஞ்சி இலையும் 3 போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 50-100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கோங்க, நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்திருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 30 கிராம் இஞ்சி, 30 கிராம் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 மீடியம் சைஸ் தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கிராம் கணக்கில் சொல்லணுன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கறியை சேர்க்க போகிறோம். ஆட்டுக்கறி 1 கிலோ அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா இதை சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் மசாலாக்கள் எதுவுமே இப்போதைக்கு நம்ம சேர்க்க வேணாம். கறி நல்லா வெந்து சுருண்டு வரட்டும். கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட மசாலாக்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு 30 கிராம் அளவு தனியாத்தூள், 30 கிராம் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், ஒரு 5 கிராம் அளவு மிளகாய்த்தூள் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கலருக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போதுமே மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது மசாலாக்கள்லாம் சேர்த்துட்டு தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாக்களோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரை மூடி அளவு தேங்காய் கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜாரை அலசிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் இந்த குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு செய்துட்ருக்கேன். நீங்கள் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை கம்மியாக பயன்படுத்திக்கோங்க. சாதத்துக்குனா கொஞ்சம் சேர்த்தே பயன்படுத்திக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தது. மறுபடியும் ஒரு 1/4 லிட்டரை விட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள்.
உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அளவுகளோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது கடைசியாக ஒரு சின்ன சைஸ் லெமனை, ஒரு லெமன் முழுசாக இதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய லெமன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ லெமன் சாறு சேர்த்ததும் நல்லா கரண்டியை பயன்படுத்தி இது போல் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஆட்டுக்கறிங்கிறதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதே சிக்கனாக இருந்துச்சு அப்படின்னா 2 விசில் விட்டாலே போதும், வெந்துடும். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணலை, ஆஃபில் தான் இருக்குது. நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. நான் அது சேர்க்குற வீடியோ உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸாக கிடைக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து நீங்கள் மட்டன் எடுக்கும்போது இதே மெத்தடில் தான் குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக இது விசேஷங்களில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டை தான் கொடுக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.